ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த பிப்ரவரி மாதம் முடிவதற்குள்ளாகவே உன் பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு போய் நீ எதிர்பார்த்ததையும் உன் கைகளில் தருவேன்னு உனக்கு உத்தரவாதம் கொடுப்பதற்காக தான் இந்த சாயப்பா என்னுடைய நெற்றியை தொட சொன்னேன். என் நெற்றியை தொட்ட உன் வாழ்க்கையில் இனி வெற்றி மேல் வெற்றி வந்து சேரப்போகுது. நீயே ஆச்சரியப்பட்டு சிரித்து சந்தோஷப்படும்படி பேரின்பமும் பெரும் மகிழ்ச்சியும் உனக்கு கிடைக்கப் போகுது என் செல்லமே. உனக்கு பின்னால் இருக்கிற எல்லாரும் உனக்கு துணையா இருப்பாங்க, உனக்கு ஆதரவா பேசுவாங்கன்னு மட்டும் ஒருபோதும் எதிர்பார்க்காத. உன் கூட இருக்கிறவங்க எப்போ எந்த நேரம் முதுகுல குத்துவாங்கன்றத உன்னாலேயே யோசிக்க முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு கவனமாக வாழ்க்கையை வாழ தயாராகு. எப்போதுமே உன்னுடைய உதடுகளில் ஒரு சிறு புன்னகை இருக்கும்படி பார்த்துக்கோ. ஏன்னா சிரிப்பும் அந்த புன்னகையும் தரக்கூடிய நம்பிக்கையை வேறு எதாலுமே உனக்கு கொடுக்க முடியாது. எப்போவுமே ஏமாந்து போகிறத விட பெரிய வழி நீ ஏமாந்துக்கிட்டு இருக்கன்னு தெரியாமல் இருக்கிறது தான். ஏன்னா எனக்கு இருந்தாலும் ஒரு நாள் மற்றவங்களோட உண்மை குணத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏமாந்தோங்கிறது உனக்கு தெரியதான் போகுது. ஆனால் அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்களே, அவங்க தேவைக்கெல்லாம் நம்மளை பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்களேன்னு தெரியும் போது உன் மனசு நொந்து போயிடும் அல்லவா? அதனால தான் இப்போவே உன்னை சுற்றி இருக்கிறவங்க மேலே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோன்னு சொல்கிறேன். எல்லாரும் அடிப்படையில் நல்லவங்க தான். ஆனால் அவங்கவங்க சூழ்நிலையும் வாழ்க்கையும் மாறும்போது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் சந்தர்ப்ப வசத்தால் தவறு செய்யக்கூடிய சூழ்நிலை கைதியாக மனிதர்கள் மாறி போகிறது தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அடுத்தவங்களை அவமானப்படுத்தி சிரித்து சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி கொள்பவர்கள் அதே சந்தர்ப்பத்தை அவர்களும் அனுபவிப்பார்கள்ன்றதை மறந்து போயிடுறாங்க. யாரெல்லாம் உன்னை கேலி கிண்டல் நக்கல் அவமானம் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே அதை இன்னொருவர் மூலமாக சந்திப்பாங்க. அவங்கள பார்த்து இன்னொருவர் சிரிக்கக்கூடிய சூழ்நிலையையும் இந்த சாயப்பா நிச்சயமாக உருவாக்குவேன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ தைரியமாக இரு. அடுத்தவனை மனம் நோக வச்சு அழுக வச்சு பார்க்குறவங்க ஒவ்வொருத்தருமே கண்ணீர் விட்டு கதறி நான் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துக்கிட்டேன்னு என்கிட்ட சொல்கிற வரைக்கும் அவர்களுக்கு உண்டான தவறு கிடைச்சே தீருவேன் செல்லமே. உண்மையிலேயே மனித வாழ்க்கைங்கிறது ஒரு அபூர்வமான அதிசயமான விஷயம்தான். ஏன்னா வாழ்க்கை எப்படி வாழணும்னு சந்தோஷமாக வாழ தெரிஞ்சவனுக்கு வாழ்க்கை அவன் நினைக்கிறது போல அமைய மாட்டேங்குது. கணவனை நல்லா பார்த்துக்கணும், மனைவி மேலே அன்பாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல கணவனும் மனைவியும் அமைவதில்லை. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காம அன்புனாலே என்னன்னு தெரியாமல் வாழ்க்கையை தப்பாக புரிஞ்சவங்களுக்கு நல்ல துணை அமைஞ்சு அவங்க வாழ முடியாமல் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். மொத்தத்தில் பாசம் தெரிந்தவனுக்கு உறவுகள் சரியாக அமைகிறதில்ல, உறவுகள் சரியாக அமைஞ்சவனுக்கு பாசத்தோடு இருக்க தெரிய மாட்டேங்குது. உழைக்கணும், நல்லா உழைச்சி கஷ்டப்படுறவங்களுக்கு பணம் இருக்க மாட்டேங்குது. பணம் இருக்கிறவங்களுக்கு உழைக்கணுன்ற அந்த எண்ணமும் புத்திசாலித்தனமும் இருக்க மாட்டேங்குது. எது எப்படி இருந்தாலும் உனக்கானதை கூடிய சீக்கிரம் இந்த சாயப்பா உன் கைகளில் தருவேன். அது வரைக்கும் என்ன வந்தாலும் என்ன கிடைச்சாலும் அதை ஏற்றுக்கிட்டு நிம்மதியாக வாழ கற்றுக்கோ. எதிர்பார்ப்புகள் குறையும் போது நிம்மதியும் சந்தோஷமும் தானாகவே உனக்கு கிடைக்கும். இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, உனக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாதுன்னு தட்டி பறிக்க எத்தனை கூட்டம் வந்தாலும் சரி, எதை பார்த்தும் பயப்படாமல் துணிஞ்சு தைரியமாக நில்லு. முன் வச்ச காலை பின் வைக்க வேண்டாமேன்னு செல்லமே. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உனக்கு வெற்றி படிக்கட்டுகளாக மாறும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதானே தவிர உன்னை சுற்றி இருக்கிறவங்க கிடையாது இல்லையா? யாருக்காகவும் யாரையும் நீ பகைச்சிக்க வேணாம். ஏன்னா அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு கடைசியில் உன்னை குற்றவாளியாக்கு போல நீ தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணங்கிற மாதிரி உன் மேலே பழியை தூக்கி போட ரொம்ப நேரம் ஆகாது. அதனால் உன் மனசுக்கு பிடிச்சவங்க உனக்கு பிடிச்சவங்க கிட்ட நீ பேசு, பழகு. ஒருத்தருக்காக ஆதரவாக நிற்கிறேன்னு இன்னொருத்தர்கிட்ட ஒருபோதும் சண்டை போட வேணாம். காலம் உன்னை எவ்வளவு சோதிச்சாலும் அதையெல்லாம் தாண்டி சாதிக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருந்து விடு என் செல்லமே.
நீ செஞ்ச முயற்சிகள் உன்னை பலமுறை கைவிட்டிருக்கலாம். ஆனா இந்த சாயப்பா உன் கூட இருக்கிற வரைக்கும் எந்த முயற்சியுமே உன்னை விட்டு வீணா போகும்படியோ உனக்கு பலன் கொடுக்காமல் இருக்கும்படியோ விட்டுட மாட்டேன். இத்தனை நாளா நீ வச்சிருந்த நல்ல எண்ணமும் உன்னுடைய நல்ல செயலும் சேர்ந்துதான் இப்போது உன் வாழ்க்கையில உன் வெற்றிக்கு துணையாக இருக்க போகுது. உனக்கு நிச்சயம் நான் வெற்றியை தருவேன்னு சொல்வதற்காக தான் என்னுடைய நெற்றியையே தொட சொன்னேன். உனக்காக யாருமில்ல நினைக்காத. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கேன். உன்னை யாரு வேணாம்னு ஒதுக்குனாங்களோ அவங்க முன்பாகவே உன்னை நல்லா வாழ வைப்பேன். உனக்கான நல்ல வேலையும் வருமானமும் உண்டாகும். வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வரும். உனக்கான அங்கீகாரம் அனைத்தும் மனிதர்களிடம் கிடைக்காம போயிருக்கலாம். ஆனா உன் மனசுல இருக்கக்கூடிய பக்தியால நீ என் மனசுல அன்பால் இடம் பிடித்து விட்டாய். நிச்சயமா உன் வாழ்க்கையை இன்னும் இன்னும் சிறப்பாக்க நல்ல நல்ல விஷயங்களை நான் செஞ்சு தரேன். எப்போதுமே உன் வாழ்க்கையில உன் மனசுல வரக்கூடிய எண்ணங்கள் தான் வாழ்க்கையை உயர்வானதாக ஆக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. நறுமணமுள்ள மலர் போல நிம்மதியா சந்தோஷமாக நீ வாழும்படியும் பூத்து குலுங்கும்படியும் எந்த பிரச்சனையும் இல்லாத மன தூய்மையோடு கூடிய மன நிம்மதியான வாழ்க்கைய உனக்காக நான் அமைச்சு தரேன் என் செல்லமே. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் சீக்கிரமே தீர்ந்து போகும். நல்லவனாகி நான் கஷ்டப்படுறேன், ஆனா கெட்டது செய்யறவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னு தானே வருத்தப்பட்டேன். எல்லாத்துக்கும் காரணமான அந்த கர்ம வினையை இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய வினைகளை எல்லாம் நீ எளிதில் கடந்து வருவதற்கும் எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் உன்னை காப்பாத்துறதுக்கும் நான் இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற? நல்லவர்களுக்கு நான் சோதனைகளை கொடுப்பேனே தவிர நிச்சயமாக வெற்றியையும் தருவேன். ஆனா கெட்டவங்க அவங்க கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்களே தவிர அடுத்து நிரந்தரமா காலம் முழுவதும் கஷ்டத்தையும் கர்மாவையும் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டி வரும். நீ கவலைப்படாத. உனக்கான நல்ல மாற்றத்தை நான் உண்டு பண்றேன். உன் வாழ்க்கையில தொடர்ந்து மகிழ்ச்சி உண்டாகும். நீ மகிழ்ச்சியாக இருப்பதை எல்லாரும் பார்த்து சந்தோஷமா நிம்மதியா உன்னை ஆசீர்வதிக்கும்படியும் அழகாக உன்னிடம் வந்து சேரும்படியும் கூட நான் செஞ்சு காட்டுறேன் என் செல்லமே. எல்லாருக்குமே வாழ்க்கையில நான் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு காரணமே அந்த பிரச்சனைகள் மூலமாக உனக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் நீ சரி செஞ்சுக்கணும்னு இருக்கேன். ஏன்னா உன் வாழ்க்கையில உனக்கு அமைஞ்ச விஷயங்கள்ல சில குறையும் நிறைகளும் இருக்குதுன்னு நீ யோசிக்கிறதானே. அந்த குறைகளை சரி செய்யக்கூடிய அனுபவத்தை தான் நான் உனக்கு கொடுத்துருக்கேன். நீயாகவே முயற்சி செஞ்சு உன் வாழ்க்கையில மாற்றங்களை உண்டாக்கும் போது நிச்சயமா அது உனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும். இது நீ சந்தோஷமாக வாழ்வதற்கான காலம். தேவையற்ற கவலைகளை மனசுல போட்டு வருத்திக்கிட்டே இருக்காம நிம்மதியாக இரு. இத்தனை நாளா நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அது இப்போது நிறைவேற போகுது. உனக்கு துணையாக இருந்து நான் நல்லதையே நடத்துவேன் என் செல்லமே. வீசுகிற வாசனையை பொறுத்து தானே ஒவ்வொரு மலருக்கும் மதிப்பு கொடுக்கப்படுது. எந்த மலர்கள்ல எப்படி வாசனை வருதோ அதை பொறுத்து தான் அதை உயர்வாக நினைப்பது போல நீ பேசுகிற வார்த்தைகளை பொறுத்து தான் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குதுன்றது ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நல்ல வார்த்தைகளை பேசி பழகு.